பாப்பா பேக் வச்சுக்க நான் Good day people, welcome back to my channel. So இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா வந்துட்டு வயநாடில் நாங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் செஞ்சோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஷார்ட் வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ மொதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா பூக்கோடை லேக் போயிருந்தோம். ஸோ நாங்கள் தங்கியிருந்த ஸ்டெர்லிங் வைத்திரி வில்லேஜ்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். ஸோ அங்கே போயிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பீஸ் கிராஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தோம். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா வயநாட்டில் இருக்கிற 900 கேண்டி எக்கோ பார்க் போயிருந்தோம். ஸோ செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு. காரை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே நிப்பாட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஜீப்பில் தான் போயிருந்தோம். ஸோ ஜீப்பில் வந்துட்டு அந்த உள்ளே இருக்க கம்பியெல்லாம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறதே பெரிய விஷயமாயிருச்சு. ஸோ செம்ம ஆக்டிவிட்டி ஏரியாவாக இருந்துச்சு. ஸோ ஜீப்பில் போகிறதா இருந்தாலே கொஞ்சம் வந்துட்டு பெரியவங்களால் போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் மேலே போனால் வேறு லெவல் ஒரு பார்க்காக வச்சுருக்காங்க. ஸோ நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. 250 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நாங்கள் 6 பேர் பண்ணனால 1500 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. காருக்கு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் தான் சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு அப் அண்ட் டவுன் வந்துட்டு 200 ரூபா. ஸோ நீங்கள் 5 பேர் இருக்கீங்க 1000 ரூபா அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. பட் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க யாருமே வந்துட்டு 1000 ருபீஸ்க்கு வரவே இல்லை. ஸோ 1400 தான் ஒருத்தர் வந்தார். ஆக்சுவலாக 1600 சொன்னாங்க. ஸோ 1400க்கு அப்புறம் பேசி அப்புறம் போனோம். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு மேகி நூடுல்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே போகிறப்ப ஜிப்லைன் இருந்துச்சு. ஸோ ஜிப்லைன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்களாம் போனாங்க. நம்ம எப்போதும் ஹைட்டு பயங்கிறதுனால நம்ம கீழே நின்று வேடிக்கை பார்த்தோம். ஸ்டெர்லிங் வைத்திரி வில்லேஜில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு லீச் காலில் ஏறிடுச்சு. ஸோ கொசு கடிச்சிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. மிச்சபடி ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஜெண்டாமைசின் பவுட்ரு மட்டும் போட்டுட்டு அப்படியே ஊற்ற போயாச்சு. ஸோ வயநாடு கொஞ்சம் தூரம் தான். பட் ஸ்டில் ரொம்ப ஒர்த்து. கட்டாயமாக போய் பார்க்க வேண்டிய ஏரியா. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.